ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு நல்ல ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. பால் பவுட்ரு வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். இது இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஹார்லிக்ஸ் இல்லைனா பூஸ்ட் கூட சேர்க்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 மீடியம் சைஸ் ப்ரெட்டு சுற்றி இருக்கிற ஓரங்களை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நெய் லேசாக சூடானதும் இதில் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டு முட்டை மிக்ஸை சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரணும். நம்ம அடுப்பு ரொம்ப குறைச்சி தீயில வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா வெந்து வர்றதுக்கு விட்டுருங்க. இதுக்கப்புறமா இதில் நம்ம மேலே நமக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் சேர்க்கலாம். நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். நீங்கள் நட்ஸு வறுத்து சேர்க்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்க்கலாம். இப்போ நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு திரும்பவும் இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வெந்து கிடச்சிருக்கு. வெந்துருச்சான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஓரளவு நல்லா ஆறினதும் இந்த பேன்லேருந்து நம்ம இதை வெளியில் எடுக்கலாம். சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கேக் ஆகிட்டு இல்லாமல் ஒரு புட்டிங் மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.